நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இவங்க சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொன்ன சில விஷயங்கள் தான் இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாகவே அனுபமா பரமேஸ்வரன் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல, அதாவது விரும்பத்தகாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல சிக்கி தவித்ததாகவும், இதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய அளவுல பாதிப்படைந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மன ரீதியா அவங்களுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்கப்பட்டதாகவும், ரொம்ப பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியாம இத்தனை காலமா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப விலகியது என் பெற்றோர் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியான டார்ச்சர்னு அவங்க குறிப்பிடுறது எந்த மாதிரியான டார்ச்சர் அப்படிங்கறத அவங்க தெளிவா அந்த இன்டர்வியூல சொல்லல. இதனால உடல் மெலிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலையால உடல் மெலிஞ்சதுதான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். நான் அவரை உண்மையாகவே காதலித்தேன், எனக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும், அதனால் 11 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபமா கூட காதல் இருந்த அந்த நபர் ஒரு நாள் ரெமோவாகவும், மற்றொரு நாள் அந்நியனாகவும், இன்னொரு நாள் அம்பியாகவும் மாறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை யாரும் லவ் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு ஒரு ஆணால் ரொமான்டிக்காக லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பார். இது ஒரு நாள். அதே நபர் மற்றொரு நாள் அந்நியனாக பயங்கர வயலண்டா இருப்பார். அவருடைய முகத்தை பார்க்கவே பயமா இருக்குமா, பயங்கர வெறுப்பை காட்டுவார். எனக்கு என்ன நடந்தாலும், என்ன ஆபத்து ஏற்பட்டாலும், என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னன்னு இருப்பார். இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவரையா நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னு தோணும், அப்படி இருப்பார் அப்படின்னு அனுபமா சொல்லியிருக்காங்க. அதே நபர் மறுநாள் அம்பியாக மாறிடுவார். ப்ளீஸ் அனுபமா, என்னை மன்னிச்சிருன்னு கெஞ்சிக்கிட்டே என் பின்னாடியே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பார். ஒரு குழந்தை மாதிரி அழுவார். நம்ம நேத்து பார்த்த நபர் தானா இவர் அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும், அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உண்மையிலே இவர் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்னால வர முடியல. அதனாலேயே அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியவும் வர முடியாம, தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்லயே இருக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அனுபமா பரமேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. அந்த நடிகர் யாருன்னு அனுபமா அவர்கள் சொல்லல, ஆனா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அனுபமா பரமேஸ்வரன் யாரு என்னன்னு பாத்துருவோம். கேரளாவுல திருச்சூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அனுபமா பரமேஸ்வரன். அவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பமோ, ஒரு பெரிய அரசியல் பலம் இல்ல திரை பின்னணியோ இல்லாத ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கல்லூரி படிச்சதெல்லாம் கோட்டயம்ல. சினிமாவுல நடிக்கணுங்கிற அவங்களுடைய ஆசை மலையாளத்துல வெளியான பிரேமம் படம் மூலமா நிறைவேறுது. பிரேமம் படம் பெரிய ஹிட் அடிக்குது. அனுபமா பரமேஸ்வரனுடைய பெயர் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக தமிழ் பட வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. தனுஷ் கூட கொடி படத்துல நடிக்கிறாங்க. அதன் பிறகு தெலுங்குல இருந்து பட வாய்ப்புகள் வர தெலுங்குல பிஸி ஆகிடுறாங்க. தெலுங்குல ஒரு ராசியான நடிகை, பல ஹிட் படங்களை கொடுத்து ஒரு ராசியான நடிகைங்கிற பெயரையும் வாங்கிடுறாங்க. அதன் பிறகு தமிழ்ல மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல பைசன் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களை தேடி வருது. படத்துடைய ஹீரோ விக்ரமுடைய மகனான துரு விக்ரம். தூத்துக்குடியில ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. அப்பதான் அந்த நேரத்துலதான் துரு விக்ரமுக்கும் அனுபமாவுக்கும் இடையே காதல் அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது. பைசன் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் பரவ ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியுதா அவங்க லவ் தான் பண்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் அது படத்துல வர்ற ஒரு காட்சியா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே இவங்க டேட்டிங்ல தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்தது. அதன் பிறகு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க லவ் தான் பண்றாங்க. இந்த இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ள ஒரு நபரோட நான் 2 வருஷமா லவ்ல இருந்திருக்கேன். அவர் என்னுடைய பீரியட்ஸை பற்றி மோசமாக பேசினார். எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் சிரிப்பையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைஃப் நினைச்சாலே அது எனக்கு ஒரு நரகம் மாதிரி இருக்குது. நான் யாரோ ஒரு நபருடைய பிடியில சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே உணர்ந்தேன். என்னால சுதந்திரமா எதுவுமே செய்ய முடியல. இப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்த பிறகுதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் பட்ட கஷ்டங்களால இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயங்கள். இரண்டாவதாக இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அதிர்ச்சிகரமான விஷயங்களை, இன்னும் வெளியில தெரிய வராத பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அனுபமா மற்றும் துரு விக்ரம் காதலிக்க ஆரம்பிச்ச 3 மாதத்திலேயே அனுபமா குடும்பத்தினரை விக்ரம் குடும்பத்தினர் அழைத்து பேசியிருக்காங்க. உடனே திருமணம் செய்து வைக்கிறது மாதிரி அந்த பேச்சு நடந்திருக்கு. விக்ரம் குடும்பத்தினர் சொன்ன கண்டிஷன் என்னன்னா, அனுபமா அவங்களுடைய நடிப்பு தொழிலை விட்டுறணும். அதோட சினிமா சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க கூடாது. ஈவன் டிவி நிகழ்ச்சிகள்ல கூட கலந்துக்க கூடாது. சினிமாவுக்கு போறதா இருந்தா கூட நாங்க தான் கூட்டிட்டு போவோம், நீயா போக கூடாது. இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க. மொத்தத்துல அடங்கி ஒடுங்கி அடிமையா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்னு எனக்கு புரியல. இதுக்கப்புறமா விக்ரம் குடும்பத்தினர் அனுபமா கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் விட ஒரு மோசமான விஷயம். இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கே கோவம் வந்துருச்சு. அது என்னன்னா, அனுபமாவுடைய கற்பை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவங்க எல்லா நடிகை கூடவும் கிளாமரா ட்ரெஸ் போட சொல்லி நடிப்பாங்க. எந்த நடிகை கூட வேணாலும் அப்பாவும் மகனும் டேட்டிங் போவாங்க. என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணா. ஆனா இவங்க வீட்டுக்கு வர்ற மருமக மட்டும் அப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, இதைத்தான் ஆணாதிக்க மனநிலைன்னு சொல்லுவாங்க. அனுபமா பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி வந்தது. ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தா கூடவே ரொம்ப நாள் அவங்களால சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியாது. பிரியும் நிலை தான் ஏற்பட்டிருக்கும். காதலிக்கிறப்பே பிரிஞ்சது எவ்வளவோ பரவாயில்ல. அனுபமா அவர்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விக்ரம் தரப்பினர் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அவங்க சைலண்ட் மோட்ல
மூட்லயே இருக்காங்க. அனுபமா சொன்னது பொய்யா இருந்தா அந்த பக்கம் இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிப்ளை வந்திருக்கும். ரிப்ளை எதுவும் வரலங்கிறப்போ அனுபமா சொன்னது எல்லாம் உண்மைதான் எடுத்துக்கலாம். ஆனா துருவ் விக்ரம் ஒரு வீடியோ ஒன்ன சமூக வலையத்துல போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல ஒரு கடற்கரையில கடல் அலைகளை நோக்கி துருவ் விக்ரம் விரக்தியோட நடந்து போறாரு. கடலை பார்த்து சத்தமா கத்துறாரு. பிறகு அங்கிருந்து திரும்பி வர்றது மாதிரி அந்த வீடியோ இருந்தது. இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு? நானும் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்ல வராரா தெரியல. திரையில பார்க்கிற நடிகர்களை பற்றி ஒரு இமேஜ் நமக்கு எப்பவுமே இருக்கும். அதாவது திரையில இருக்கிறது போலவே தான் நிஜத்திலேயே அவங்க ஹீரோவா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அவங்களுடைய உண்மையான முகம் வெளிப்படும் போது அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.